ஈஸியாக உருளைக்கிழங்கு பொரியல் செய்யலாமா? அதுக்கு தேவையானது 4 உருளைக்கிழங்கு. இது இங்கே கட் பண்ணி வச்சுருக்கேன். நல்லா கழுவி சுத்தம் பண்ணி வச்சுருக்கிறேன். அடுத்தது 2 வெங்காயம். இந்த வெங்காயத்தை 2 வெங்காயத்தை பொடி பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன். கடாய் வச்சுருக்கேன். அதில் கொஞ்சோண்டு எண்ணெய் ஊற்றிடுங்க. எண்ணெய் சூடாக இருக்குது. இதில் கருவேப்பிலை போட்டுருங்க. இதில் கடுகு அந்த மாதிரி எதுவும் தாளிக்க வேண்டாம். கருவேப்பிலை போட்டு பொரிஞ்ச பிறகு இந்த வெங்காயத்தை ஊற்றிட்டு நல்லா செவக்க வறுத்துடலாம். வெங்காயம் வணங்கின பிறகு கொஞ்சம் மிளகாத்தூள், கொஞ்சம் மல்லித்தூள், உப்பு, தேவையான உப்பு போட்டுக்கலாம். காரம் உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அந்த மாதிரி போட்டுக்கோங்க. நல்லா கிளறிட்டு அதில் நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற உருளைக்கிழங்கை கொட்டிடலாம். கொட்டி வச்சு இது இப்போ வேகிறதுக்கு கொஞ்சம் தண்ணி வேணும். கொஞ்சோண்டு ரொம்பலாம் தண்ணி ஊற்றக்கூடாது. ஒரு 1/2 கிளாஸ் தண்ணி ஊற்றி மூடி வச்சிடலாம். மூடி வச்சு வேக வைக்கலாம். பொரியல் சரியாயிடுச்சு, நல்லாயிடுச்சு. பாருங்கள், வறண்டு சூப்பராக வந்திருக்கு. இது குழந்தைங்களுக்கும் சாப்பிட்லாம். தயிர் குழம்பு, மோர் குழம்புல எல்லாம் போட்டு சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். சூப்பராக இருக்கும்.